12-1 மணிக்கு தங்க நகைகளை ஃபுல்லா போட்டுக்கிட்டு ரோட்ல நடந்துட முடியுமா? தமிழ்நாட்டுல கிடையாது, குஜராத்ல நடக்க முடியுமா? உத்தரப்பிரதேஷ்ல நடக்க முடியுமா? கேரளால நடக்க முடியுமா? மத்திய பிரதேஷ்ல நடக்க முடியுமா? பீகார்ல நடக்க முடியுமா? வெஸ்ட் பெங்கால்ல நடக்க முடியுமா? எங்கேயுமே அப்படி நடக்க முடியாது. ஏன் மத்த பெண்களை பத்தி பேசுறீங்க? உங்க வீட்டுல பெண்கள் இருப்பாங்கல்ல, அந்த பெண்களை பத்தி பேசுங்க, ஃபாலோவர்ஸ் சேருங்களேன். மத்த பெண்களை பத்தி பேசக்கூடாது. இவனுங்க என்ன தெரியுமா பேசுறானுங்க? ஒரு பெண்ணை பார்த்தா பழகணும்னு தோணுமா, சில பெண்ணை பார்த்தா அவங்க கூட கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுமா, சில பெண்களை பார்த்தா கொண்டன் துண்டமா வெட்டணும்னு தோணுமா. எது இந்த வைஷ்ணவி போட்டோவை போட்டுட்டு இவன் பேசிருக்கான். இதெல்லாம் தான் பெண்களின் பாதுகாப்பா சார்? சோசியல் மீடியாஸ்ல பெண்களை எவ்வளவு அசிங்கமா பேசுறானுங்க, பாலியல் வன்புணர்வோட பாக்குறானுங்க, எப்படி கொடுமையா பேசுறானுங்கன்றத உங்க வர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுங்க. அப்புறமா நீங்க வந்துட்டு தமிழக பெண்களை பத்தி ஃபீல் பண்ணலாம். ஓகேவா? ட்விட்டர்ல அறிக்கை போடுறது மட்டும் ஒரு தலைமை பண்பு கிடையாது. அந்த பதற்றமே ஒருத்தனை சாவச்சிரோன்ற ஒருத்தன் வந்து கத்தியால வெட்டி டேய் இறங்குங்கடா அப்படின்னு சொல்லுறதோ, நமக்கு முன்னாடியே வந்து ஒரு பெண் தொழில் இருக்கும்போது நம்மள அடிச்சு தூக்கி போட்டுட்டு அந்த பெண் தொழிலை இழுத்துட்டு போற வழியெல்லாம் உண்மையாலே ஒரு மனிதனுக்கு எப்பவுமே வரக்கூடாது. இத மனதளவிலும் நம்மளால நினைச்சே பார்க்க முடியல. அந்த பொண்ணை நினைச்சு பாருங்க, 3 பேரு, அதுவும் 3 அவனுங்க எல்லாம் கத்தி வச்சுட்டு இருக்கானுங்க, அருவா வச்சுட்டு இருக்கானுங்க போது கண்டிப்பா அவனுங்க ரவுடிஸ் தான். அவனுங்க கிட்ட அந்த பொண்ணு எப்படி சிக்கி தவிச்சிருக்கும். கோவையில சமீபத்திலே நடந்த பாலியல் வன்கொடுமை வழக்கை பத்தி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, தம்பி இந்த சம்பவத்தை பத்தி பேசுங்க, என்ன பேசாம இருக்கீங்க அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ டீடைல்டா அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். பட் நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒண்ணே சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் 2 நிமிஷம் பாக்குறது இல்ல ஒரு ஃபர்ஸ்ட் 4 நிமிஷம் பார்த்துட்டு தம்பி என்ன இப்படி சொல்லிட்டீங்க, என்ன இப்படி பேசிட்டீங்க, தயவு செஞ்சு யாரும் கமெண்ட் போடாதீங்க. வீடியோவை முழுசா பாருங்க. வீடியோவை முழுசா பார்த்தாதான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது தெளிவா தெரியும். ஏன்னா இது வந்து விஜய கலாய்க்கிற மேட்ரோ இல்ல அவரு தப்புகளை சுட்டி காட்டுற மேட்ரோ கிடையாது, இல்ல சீமான கலாய்க்கிற மேட்ரோ சீமான் தவறு சுட்டி காட்டுற மேட்ரோ கிடையாது. ஒரு சென்சிட்டிவ் மேட்டர்ன்றனால நம்ம டீடைல்டா தான் அதை பத்தி பேச போறோம். சோ எல்லாருமே இந்த ஒரு எபிசோடையாச்சு ஃபுல்லா பாருங்க அப்படின்ற ரிக்வெஸ்ட் வந்து நான் ஆடியன்ஸ் கிட்ட வச்சுக்கிறேன். எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த பாலியல் வன்கொடுமை வந்து அந்த அதிர்ச்சியில இருந்து சத்தியமா எல்லாராலையும் மீள முடியல. எனக்கே வந்து பாத்தீங்கன்னா வாய் வந்து உதறுது. ஆக்சுவலா நார்மலா பேசுறதுக்கு உதறாது, இன்னைக்கு வந்து உதறுது. பிகாஸ் இதை வந்து யாருமே ஏத்துக்க முடியாது இந்த சம்பவத்தை. ஏன்னா கொஞ்சோண்டு அந்த பெண் தரப்புல இருந்தும் அந்த ஆண் நண்பர் தரப்புல இருந்தும் கொஞ்சம் வச்சு பாருங்களேன். நம்ம வந்து ஒரு கார்ல உக்காந்துட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்ப திடீர்னு ஒரு 3 பேர் வந்து நம்மள கீழே இறங்க சொல்லுறதா இருக்கட்டும், இல்லைன்னா கல்ல தூக்கி கண்ணாடியில அடிக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த காரை பார்த்தாலே எனக்கு தெரியுது ஒரு வெட்டு வந்து அந்த காருக்கு முன்னாடி விழுந்திருக்கு, நல்லா இப்படி விழுந்திருக்கு. அப்பனா அவங்க பயங்கர ஆயுதங்களை வச்சுட்டு இருக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு அந்த கார்ல அந்த செகண்ட் நம்மளுக்கு எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். உயிரே போயிட்டு இருக்கும். ஐயோ என்னடா 3 பேர் இப்படி வந்து நின்று இருக்கானுங்களே, அவனுக்கு நம்மள என்ன செய்ய போறானுங்கன்ற பயமே அந்த 2 பேரை வந்து கொஞ்ச நேரத்துக்கு வச்சு சாவடிச்சுட்டு இருக்கும். அந்த சிச்சுவேஷனை நினைச்சு பார்க்கும் போதே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதற்றம் வந்து ஜாஸ்தி ஆகுது. அந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண அந்த 2 பேருக்கு எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சோ அந்த குற்றவாளி 3 பேரும் கடுமையா தண்டிக்கப்பட வேண்டும். இதுல வந்து யாருக்குமே எந்த வித மாற்று கருத்தும் இருக்காது. ஏன்னா இந்த மாதிரி நபர்கள் இந்த சொசைட்டிக்கு வெரி டேஞ்சர். இவங்க எக்ஸிஸ்ட் ஆகிறதே வந்து பாத்தீங்கன்னா சமுதாயத்திற்கு சீர்கேடுதான் அப்படின்னு சொல்லணும். இந்த சம்பவம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொட்டல் கிரவுண்ட் மாதிரி இருக்குங்க, பெருசா இருக்கு. அதாவது அது ஏர்போர்ட் எக்ஸ்டென்ஷனுக்காக ஆக்குபை பண்ற லேண்ட்னு சொல்றாங்க. பெருசா இருக்கு. பெருசா இல்லாத மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடமே இருட்டா இருக்கு ஃபுல்லா இந்த முட்புதர் மாதிரி அங்கங்க முள்ளு செடி, அங்கங்க காலி லேண்டு. அந்த லேண்டை நார்மலா எதுக்கு யூஸ் பண்றாங்க அங்க இருக்கிறவங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒளிவு மறைவா போய் சரக்கு அடிக்கிறதுக்கோ இல்ல வந்து கஞ்சா அடிக்கிறதுக்கோ இந்த மாதிரி தான் அந்த இடத்த வந்து பெரும்பாலும் இளைஞர்கள் வந்து அங்க யூஸ் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காங்க. நான் திருப்பியும் இதை டீடைல்டா போறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிக்கிறேன். இதுல வந்து அரசியல் பண்ணணும்னு நினைச்சு அரசியல் கட்சிகள் உங்க தராதரத்தை குறைச்சிக்காதீங்க. இதுவும் வந்து எப்படின்னா கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா இதுல காவல்துறையை தான் நம்ம குற்றம் சொல்லுவோம், தமிழக அரசை தான் குற்றம் சொல்றோம். நம்மளோட பங்கு என்ன? சரி, அங்க நான் உதாரணத்துக்கு சொல்றேன். இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு இல்ல, அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்க இருந்த கட்சி தோழர்கள் எங்க போயிருந்தாங்க? இப்போ பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு வானதி அக்கா போயிட்டாங்க, அவங்க அந்த எம்எல்ஏ நினைக்கிறேன், அந்த தொகுதி எம்எல்ஏ இல்ல கோவை சார்ந்த ஒரு நபரா கூட போயிருக்கலாம். இவ்வளவு நாள் எங்க போயிருந்தீங்க? இவ்வளவு நாளுக்கு முன்னாடியே இப்போ என்ன தெரியுமா சொல்றாங்க, அந்த லேண்ட் இப்படி இருக்கு, அங்க வந்து சரக்கு அடிக்கிறாங்க, அங்க வந்து கஞ்சா அடிக்கிறாங்க, ஏன் காவல்துறை ஏதோ பண்ணாம இருக்குன்னு இப்ப கேள்வி கேட்கறீங்களே. இவ்வளவு நாள் எங்க போயிருந்தீங்க?
இவ்வளவு நாளும் நீங்க முன்னாடியே போயிட்டு நீங்க அந்த தொகுதியை சார்ந்தவர் தானே, அங்க போயிட்டு ஏங்க இந்த லேண்ட் நாங்க இப்ப இப்படி பராமரிக்க இல்லாம இருக்கு, இங்க நாங்க ஒரு சமூக சீர்கேடு மாதிரி நடந்துட்டு இருக்கு, காவல்துறை ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. சோ எல்லாருமே ஒரு சம்பவம் நடந்த பிறகுதான் ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறமே தவிர்த்து சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி பிரிகாஷனரி ஸ்டெப் எதனா பண்றோமானா சத்தியமா கிடையாது. சோ திஸ் இஸ் a collective responsibility தான். நம்ம காவல்துறை மேல சும்மா போற போக்குல பழிய போட்டு போக கூடாது. காவல்துறை என்ன செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம் சொல்லுங்களேன், என்ன செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு 100 மீட்டருக்கு ஒரு போலீஸ போட்டுடலாமா? தமிழ்நாடு ஃபுல்லா 24 அவரும் 100 மீட்டருக்கு ஒரு போலீஸ போடுங்கன்னு சொன்னா எங்கன்னா நடக்கிற பாசிபிலிட்டி அது இருக்கா? இல்ல ஒரு 1 கிலோமீட்டருக்கு போட்டா கூட அந்த 1 கிலோமீட்டருக்கு சுத்தளவுல எது வேணாலும் நடக்கலாமே. சோ காவல்துறையை எல்லா இடத்திலையும் நம்ம எதிர்பார்ப்பது ஃபர்ஸ்ட் தவறுங்க. இங்க பாருங்க, we are responsible for our life. காவல்துறையோ இல்ல அரசோ ஒரு சப்போர்ட்டிவ் ரோல் தான் பிளே பண்ண முடியும். நான் இந்த இன்சிடென்ட்டை வச்சு மட்டும் பேசல, பொதுவாக நம்ம உயிருக்கு நம்ம தான் வந்து பாதுகாப்பாரனே தவிர்த்து மத்தவங்களை பிலீவ் பண்றது ஃபர்ஸ்ட் தப்பு. நெருப்புல போய் விழுந்தா நம்ம செத்துருவோம் நம்மளுக்கு தெரியும், தண்ணில போய் விழுந்தா நம்ம செத்துருவோம் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம மைண்ட் சிலதை சொல்லும், ஆஹா இந்த இடம் நம்மளுக்கு டேஞ்சர், நம்மளுக்கு செட் ஆகாது. நான் இந்த இன்சிடென்ட்டை வச்சு பேசல, பொதுவாவே சொல்றேன். இங்க நம்ம போக கூடாதுன்னு நம்ம மைண்ட் ஒரு தாட் நம்மளுக்கு சொல்லும், அப்ப அந்த இடத்துக்கு நம்ம போக கூடாது. நம்ம வந்து பொதுவா உட்காந்து இப்போ வரவங்க எல்லாம் பிரஸ் மீட் இப்ப எல்லாருமே கொடுப்பாங்க, கொடுக்குறவங்க என்ன தெரியுமா கொடுப்பாங்க, சுதந்திர காத்து எங்க போச்சு. ஒரு பொண்ணால 11 மணிக்கு ஒரு இடத்துல போய், இந்த இன்சிடென்ட் கிடையாது, பொதுவா சொல்றேன், பொதுவா எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க. ஒரு பொண்ணால 11 மணி 12 மணி 1 மணிக்கு எப்போ தங்கள் உடம்பு ஃபுல்லா தங்க நகையை போட்டுக்கிட்டு இந்த ரோட்ல நடக்கிறாங்களோ சுதந்திரமா, அப்போதான் இங்க சுதந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. வானதி அக்கா கூட அதை தான் சொல்லுவாங்க. நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், அப்படிலாம் எங்கேயும் நடக்க முடியாது. 12-1 மணிக்கு தங்க நகைகளை ஃபுல்லா போட்டுக்கிட்டு ரோட்ல நடந்துட முடியுமா? தமிழ்நாட்டுல இருந்து கிடையாது, குஜராத்ல நடக்க முடியுமா? உத்தரப்பிரதேஷ்ல நடக்க முடியுமா? கேரளால நடக்க முடியுமா? மத்திய பிரதேஷ்ல நடக்க முடியுமா? பீகார்ல நடக்க முடியுமா? வெஸ்ட் பெங்கால்ல நடக்க முடியுமா? எங்கேயுமே அப்படி நடக்க முடியாது. எங்க நடக்க முடியும்? எங்கேயுமே முடியாது. பிகாஸ் எங்க இந்த பூமியே இப்படித்தான். ஹியூமன்ஸ் ஆர் பிரெடேட்டர்ஸ். ஹியூமன்ஸ் என்ன பிரெடேட்டர்? பணக்காரன் ஏழை ஆக்கிரமிப்பு பண்ணுவான், ஒரு பவர்ஃபுல்லா இருக்கிறவன் வீக்னஸ் ஆக்கிபை பண்ணுவான். இதுதான் பிரெடேட்டர்ஸ் புத்தி. சோ எந்த இடத்துலயுமே நீங்க 12 மணிக்கு தங்க நகைகளை போட்டுக்கிட்டு சுதந்திரமா என்னைக்கு நடக்கிறோமோ அன்னைக்குதான் நாடு சுதந்திரம். அப்படி பண்ண முடியாது. இப்ப ஆம்பளைங்களே சுதந்திரமா நடக்க முடியல, அவனுங்களே அச்சு போட்டு எதுனா ஒண்ணு நடக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் பிரிகாஷனரியா பாதுகாத்துக்கணும். இதுதான் மெயின் பாயிண்ட்டுங்க. நம்ம லைஃப்க்கு நம்ம தான் பாதுகாவல. சோ சில இடங்கள் நம்மளுக்கு தவறுன்னு தோணுச்சுன்னா அந்த இடத்துக்கு போறதை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடணும். நான் பிரிகாஷனரியா எல்லாருக்குமே சொல்றேன், எல்லா பசங்களுக்கும் சொல்றேன், எல்லா பொண்ணுங்களுக்கும் சொல்றேன், நம்ம தான் பாதுகாத்துக்கணும். காவல்துறையோ தமிழக அரசுன்றதோ ஒரு பர்டிகுலர் அளவுக்கு தான் அவங்களால ஹெல்ப் பண்ண முடியும். இப்ப சிசிடிவி கேமரா போடல, சிசிடிவி கேமரா எந்த இடத்துக்கு போடுவாங்க? சிசிடிவி கேமரா மக்கள் நடமாட்டம் அதிகமா எங்க இருக்கு, மெயின் ரோட்ஸ் எங்க இருக்கு, திருடிட்டு ஒருத்தன் ஓடினா எப்படி அவனை கண்டுபிடிக்கிறது, மர்டர் பண்ணிட்டு ஒருத்தன் ஓடினா எப்படி அவனை கண்டுபிடிக்கிறது. சோ இந்த மாதிரி இடங்கள்ல தான் சிசிடிவி அதிகமா போடுவாங்க. தூக்கிட்டு போயிட்டு ஒரு எம்டி லேண்ட்ல சிசிடிவி யாருன்னா போடுவாங்களா? நீங்க சொல்லுங்களேன். ஏன்னா நமக்கே தெரியும் இந்த எம்டி லேண்டுக்கு யாரா வரப்போறா. சோ போட மாட்டாங்க. சோ நம்ம கையில மைக்கு கிடைக்குது, ஒரு பிரஸ் மீட் பண்ண போறோம், அதனால பில்டப்புக்கு நம்ம பேசலான்ட்டு எதிர்கட்சிகள் பேசுறதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. யாரையும் இங்க குத்தம் சொல்ல விரும்பல, பட் we are responsible for our life அப்படின்றத நான் ஒரு ஷார்ட்டா சொல்லிக்கிறேன், வேற எதுவுமே கிடையாது. சோ இந்த சம்பவம் எப்படி நடந்திருக்குன்னா, உங்களுக்கு நைட்டு 10:45 10:45 to 11 அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்திருக்கு. அவங்களோட வலிகளை எக்காலத்திலயும் வந்து நம்மளால வந்து நினைச்சு கூட பார்க்க முடியல. ஏன்னா நானா வந்து அந்த பதற்றமே ஒருத்தனை சாவச்சிரோன்ற, ஒருத்தன் வந்து கத்தியால வெட்டி டேய் இறங்குங்கடா அப்படின்னு சொல்லுறதோ, நமக்கு முன்னாடியே வந்து ஒரு பெண் தோழி இருக்கும்போது நம்மளை அடிச்சு தூக்கி போட்டுட்டு அந்த பெண் தோழியை இழுத்துட்டு போற வழியெல்லாம் உண்மையாலே ஒரு மனிதனுக்கு எப்பவுமே வரக்கூடாது. இதை மனதளவிலும் நம்மளால நினைச்சே பார்க்க முடியல. ஏன்னா அந்த ஆண் பையன் என்ன நினைச்சிருப்பான் பாருங்களேன், அந்த பெண்ணை பாதுகாக்க முடியலன்ற வலி வேதனை. எப்படியாச்சும் அந்த பெண்ணை நம்ம பாதுகாக்க முடியுமா, ஐயோ அந்த பெண்ணுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, இப்படிலாம் அவன் மைண்டே ஃபுல்லாவே டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்கும். பாவம் அந்த பையன் அந்த சைடு அதர் சைடு அந்த பொண்ணை நினைச்சு பாருங்க. 3 பேரு, அதுவும் 3 அவனுங்கெல்லாம் கத்தி வச்சுட்டு இருக்கானுங்க, அருவா வச்சுட்டு இருக்கானுங்க போது கண்டிப்பா அவனுங்க ரவுடிஸ் தான். அவனுங்க கிட்ட அந்த பொண்ணு எப்படி சிக்கி தவிச்சிருக்கும்.
ஸோ இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து அப்படியே உடம்புலாம் சிலிக்குது. இப்ப பாரு எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஸோ அந்த சம்பவத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அவங்க வந்து எப்படி அதுல இருந்து மீள போறாங்கன்னு தெரியல. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, அவங்களோட டீடைல்ஸை தயவு செஞ்சு யாருமே வெளியில தராதீங்க, தரக்கூடாது. இட்ஸ் அன் அஃபென்ஸ். யாருன்னா பண்ணிட்டு அப்புறமா அரெஸ்ட் பண்ணாங்கன்னா மட்டும் ஏன் எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேள்வி கேட்காதீங்க. அவங்களோட டீடைல்ஸை யாருமே ரிலீஸ் பண்ணக்கூடாது, நம்பர் 1. அதே மாதிரி குற்றவாளிகளை கூட அந்த 3 பேரை கைது செஞ்சிருக்காங்க பாத்தீங்களா, அவங்க பிக்சர்ஸை கூட நம்ம சட்டப்படி ரிலீஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் இப்போ போலீஸ் இவங்களை அரெஸ்ட் பண்ணிருக்கு, அந்த பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, நல்ல விதமா தேடி வந்துருவாங்க, அந்த பையனும் தேடிடுவாரு. இப்போ இந்த 3 பேரை வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபிகேஷன் பரேடுன்னு ஒண்ணு நடக்கும். அப்போ வந்து எஸ் என்ன வந்து பலவந்தம் படுத்தியவர் இந்த 3 பேர் தான் அப்படின்னு அந்த பொண்ணு ஐடென்டிபிகேஷன் பரேட்ல கன்ஃபார்ம் பண்ணணும். அப்புறமா நியூஸ் வந்தாச்சு பரவாயில்ல, அதுக்கு முன்னாடியே நியூஸ் வந்துட்டா இது நாளைக்கு சார்ஜ் ஷீட் போட்டு கோர்ட்டுக்கு போகும்போது இவங்க போட்டோ முன்னாடியே ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அந்த ஐடென்டிபிகேஷன் பரேடே டிசால்வ் ஆயிடும். அப்புறமா கோர்ட்ல வந்து இவங்க ஸ்டாண்டிங் நின்றோம், இவங்க போட்டோஸ் எல்லாம் லீக் ஆனனாலதான் இவங்களை குற்றவாளின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டாங்க, சோ இவங்க நிரபராதி, இவங்களை விடுதலை செய்யுங்கன்ட்டு. அப்போ நம்ம உட்காந்துக்கிட்டு கத்திட்டு இருக்க முடியாது. அப்போ வந்து ஐயோ தமிழக அரசு பாருங்க கோர்ட்டை விட்டுச்சுன்னு சொல்லுவீங்க. சோ யாருமே யாருடைய பிக்சரையும் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணாதீங்க. சோ 10:45 to 11 இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. இட்ஸ் a வெரி வெரி ட்ராஜிக் இன்சிடென்ட். அந்த குற்றவாளி 3 பேரும் என்கவுண்டர்ல போட்டா கூட பரவாயில்ல, ஏன்னா அவனுங்களாம் இருக்கவே கூடாது ஃபர்ஸ்ட், அது ஒரு தாட்டு. நடந்த பிறகு பாத்தீங்கன்னா 11:20 மணி அளவுல பாத்தீங்கன்னா இந்த பையன் வந்து 100க்கு கால் பண்ணிருக்காரு. அவருக்கு அப்பதான் சுயநினைவு வந்திருக்கு போல. அவர் வந்து அவரை அடிச்சு வெட்டி போட்டுட்டு அவரை தூக்கி போட்டுருக்காங்க வெட்டிட்டு. அவருக்கு சுயநினைவு வந்து 11:20 கால் பண்ணிருக்காங்க. உடனே போலீஸ் வந்து ஒரு 100 பேர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 11:35 அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. 11:35 11:40 ஸ்பாட்டுக்கு போயிட்டு ஃபுல் சர்ச்ல இறங்கிருக்காங்க. நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நான் ஏன் வந்து இந்த இடத்தை பத்தி உங்களுக்கு இவ்வளோ பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, 100 போலீஸ் போய் கிட்டத்தட்ட 3 hour 4 hour தேடி இருக்காங்க. அப்ப அந்த லேண்ட் எவ்வளவு வாஸ்ட் லேண்ட் பாருங்க, எவ்வளவு பெரிய லேண்டு, எவ்வளவு கஷ்டப்பட்டு போலீஸும் தேடி இருக்கும். அப்ப எவ்வளவு கும்முன்னு அந்த இருட்டு இருந்திருக்கும். ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிக்க கிட்டத்தட்ட 3 to 4 hour ஆகியிருக்குன்னா அது எவ்வளவு பெரிய லேண்டா இருந்திருக்கும் பாருங்க, எவ்வளவு கும்முன்னு இருட்டா இருந்திருக்கும் பாருங்க. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மணி வாக்குல அந்த பொண்ணு வந்து அப்புறமா போலீஸ் வந்து அவங்களை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ பொண்ணும் பையனும் நலமா ஆயிடணும். இப்போ அந்த 3 பேரை வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து சுட்டு பிடிச்சிருக்காங்க. 3 பேரை வந்து பாத்தீங்கன்னா சதீஷ், கார்த்திக், குணா. இதுல மிகப்பெரிய சுவாரஸ்யமே என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 பேருக்கு வயசு இல்ல. சதீஷும் கார்த்திக்கும் அண்ணன் தம்பின்னு சொல்றாங்க. குணான்னு ஒருத்தர் வந்து அவரோட சொந்தக்காரா தான் இருப்பாங்க, 3 கூட்டு கலவாணிகள் தான். ஒருத்தனுக்கு 20 வயசு, ஒருத்தனுக்கு 21 வயசு, ஒருத்தனுக்கு 30 வயசு. இந்த உலகம் எங்க போயிட்டு இருக்குன்னு ஒண்டி பாருங்க. 20, 21, 30 இந்த வயசை சார்ந்தவர்கள் இந்த குற்றத்தை செஞ்சிருக்காங்க. இவங்களை வந்து சுட்டு இன்னைக்கு வந்து காவல்துறை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்கள ஹாஸ்பிட்டல்ல வச்சுட்டு அப்புறமா ரிமாண்ட் பண்ணுவாங்க, அப்புறமா போலீஸ் கஸ்டடி எடுப்பாங்க, அப்புறமா ஐடென்டிஃபிகேஷன் பரேட் அது இதெல்லாம் நடக்கும்னு வச்சுக்கோங்க. இவங்க மேல என்னென்ன செக்ஷன் போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட். இப்போ நான் இந்த புக்கை ஏன் வச்சுட்டு இருக்கேன்னா, நம்ம போற போக்குல நம்ம சொல்லிட்டு போயிடக்கூடாது, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கும் தெரியும். பட் இருந்தாலும் ஒரு பேஜா ஓபன் பண்ணி சொன்னாதான் உங்களுக்கு வந்து நான் உண்மையை சொல்ற மாதிரி உங்களுக்கு தோணும். அதனாலதான் இந்த புக்கை எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னென்ன செக்ஷன் போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹெவியஸ்ட் செக்ஷனே எதுனா செக்ஷன் 70 போட்டிருப்பாங்க. ஏன்னா செக்ஷன் 70 கேங் ரேப்னு சொல்லுவாங்க. அந்த கேங் ரேப்போட பனிஷ்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, shall be punished with imprisonment for life which shall mean imprisonment for the remainder of that person's natural life. So section 70 gang rape இது என்னன்னா imprisonment for life சொல்லுது. imprisonment for life னா நார்மலா இந்த 12 வருஷம் 14 வருஷம் 18 வருஷத்துல ரிலீஸ் பண்ணிடுவாங்க மோஸ்ட்லி ஆயுள் தண்டனை கைதிகளை. ஆனா இங்க என்ன சொல்லிருக்குன்னா ரிமைண்டர் ஆஃப் தட் பர்சன்ஸ் நேச்சுரல் லைஃப். ஸோ கேங் ரேப் பண்ணவங்கள நேச்சுரல் லைஃப் எப்போ முடியுதோ அது வரைக்கும் கூட இம்ப்ரிசன்மெண்ட் பண்ணலாம் இந்த செக்ஷன்ல. ஸோ ஹெவியஸ்ட் செக்ஷனே கேங் ரேப், அதை தூக்கி போட்டுட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 309 போட்டிருக்காங்க. 309 வந்து ராபரி. அந்த பொண்ணை வந்து எதனா திருடி இருப்பாங்க, அந்த பொண்ணு கிட்ட இருந்து பலவந்தமா எந்த பொருள்லாம் எடுத்திருப்பாங்க. ஸோ அதுக்கு என்ன ராபரிக்கு பாத்தீங்கன்னா, ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் a term which may extend to 10 years. ஸோ 10 வருஷம். அது என்ன சொல்லுவாங்க, ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் தமிழ்ல ஏதோ சொல்லுவாங்க, கடுங்காவல் தண்டனையோ கொடுங்காவல் தண்டனையோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஸோ ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் 10 years அது 309. அடுத்தது என்ன போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு செக்ஷன் 140 வந்து போட்டிருக்காங்க. 140 என்ன சொல்லுதுன்னா,
கிட்னாப்பிங் ஆர் அப்டக்டிங் இன் ஆர்டர் டு மர்டர் ஆர் ஃபார் ransom. ஏன்னா அந்த பொண்ணை வந்து கிட்னாப் தான் பண்ணிருக்காங்க, கார்ல இருந்து பலவந்தமா தூக்கி இருக்காங்க. சோ தூக்கி ஒரு மர்டருக்கான முயற்சியும் அங்க நடந்திருக்கும், ரேப் நடந்திருக்கு, மர்டருக்கான முயற்சியும் நடந்திருக்கும். சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிகரஸ் இம்ப்ரிசன்மென்ட் ஃபார் a term which may extend to 10 years. சோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 296B போட்டிருக்காங்க, அது வந்து ஆபாசமான வார்த்தைகள் பேசுதல், அது சின்ன பனிஷ்மெண்ட் தான். 118 போட்டிருக்காங்க. 118 என்னன்னா பாத்தீங்கன்னா காசிங் கிரீவியஸ் ஹர்ட் பை டேஞ்சரஸ் வெப்பன்ஸ், அது வந்து ஒரு 3-4 வருஷம் தண்டனை. அடுத்தது மிஸ்சீஃப்னு போட்டிருப்பாங்க, மிஸ்சீஃப் வந்து மர்டர் வரைக்கும் போச்சுன்னா அதுவும் ஒரு 10 years. மிஸ்சீஃப் வந்து 324 போட்டிருக்காங்க. சோ இத்தனை செக்ஷன்ஸும் போட்டிருக்காங்க. சோ பெரும் செக்ஷனே 70 கேங் ரேப், அதுவே வந்து நேச்சுரல் இம்ப்ரிசன்மெண்ட். அடுத்தது ராபரி ஒரு 10 years ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் போட்டிருக்காங்க, 140 போட்டிருக்காங்க, கிட்னாப்பிங் போட்டிருக்காங்க, அப்டக்டிங் போட்டிருக்காங்க. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பசங்க காலத்துக்கும் வந்து வெளியில வர முடியாது. சோ சட்டம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா கடுமையா தான் இருக்கு. நம்ம வந்து சும்மா இவங்க பேசுறவங்க எல்லாம் என்ன சொல்லிடுறாங்கன்னா, சட்டம் கடுமையாக்கப்பட வேண்டும், கடுமையாக்கப்பட வேண்டும்னா இதுக்கு மேல என்னத்த சட்டத்தை கடுமையாக்குறது? இதுக்கு மேல சட்டத்தை கடுமையாக்க முடியாது. நம்ம தான் தெளிவடையணும். நம்ம தான் வந்து சட்டத்தை ஃபர்ஸ்ட். இங்க மிகப்பெரிய பிரச்சனை இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, சட்டமே யாருக்கும் தெரியலங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சட்டம்ன்றது அட்வொகேட்ஸ்க்கோ ஜட்ஜஸ்க்கு மட்டும் தான் தெரியணும், இல்ல போலீஸ்க்கு தெரியணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் சட்டம்ன்றது பொதுமக்களுக்கு தெரியணும். சட்டம் யாருக்கு? இல்ல யாருக்கு? எனக்கு இது நீண்ட நாளாவே ஒரு டவுட். சட்டம் யாருக்கு? பொதுமக்களுக்கு. இப்போ இதை திருடுனா இந்த பனிஷ்மெண்ட் தருவாங்கன்னு தெரிஞ்சாதானே அவன் திருட மாட்டான். இந்த பொண்ணை இப்படி தொட்டா, இந்த பொண்ணை இப்படி பார்வையா பார்த்தாலே நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சாதானே அவன் பண்ண மாட்டான். பாதி பேருக்கு ரேப்னா என்னன்னே தெரியல. ரேப்னா என்னமோ ஃபுல் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் தான் ரேப்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. அது கிடையாது. ஒரு பெனட்ரேஷனே போதும், முச்சிரும் ரேப்பை கான்ஸ்டிடியூட் பண்ணும். ரேப்ல அவ்வளவு கிளாஸஸ் இருக்கு. இதெல்லாம் சாதாரண மக்களுக்கு தெரியுமானா தெரியாது. போய் யதார்த்தமா இதெல்லாம் ஒண்ணு விழுந்துடுறானுங்க. சாதாரண குடிமகனுக்கு தெரியணும். தெரியாதனால தான் இங்க பிரச்சனையே. திருடுனா இது தண்டனை, பார்த்தா இது தண்டனை, தொட்டா இது தண்டனை, போக்சோ போக்சோ போக்சோன்றோம். 18 வயசுக்கு கீழே இருக்கிற பொண்ணை தொட்டா தண்டனைடான்னு எத்தனை பேருக்கு தெரியுது? சின்ன தண்டனை இல்ல, பெரிய தண்டனை. சோ மக்கள் கிட்ட சட்டம் போய் சேர வேண்டும். நாம இன்னுமே சட்டம்ன்றது அட்வொகேட்ஸ், ஜட்ஜஸ்க்கு, போலீஸுக்கு தான் நினைச்சிட்டு இருக்கோம். கிடையாது. ஸ்கூல்ஸ்ல இருந்தே இதெல்லாம் வரணுங்க. ஸ்கூல்ல ஆக்சுவலா நம்ம இது தமிழக அரசுக்கு ஒரு ரிக்வெஸ்டாவே வைக்கிறேன். இந்த சட்டங்கள், எல்லா சட்டங்களும் எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் கிடையாது. அவ்வளவா அவங்களால படிக்க முடியாது, அப்புறமா அதே ஒரு சப்ஜெக்ட் ஆயிடும். அட்லீஸ்ட் பேசிக் செக்ஷன்ஸ், பேசிக்கா ஒருத்தர் என்னென்ன தப்பு செய்வான் அந்த தப்புகளாச்சு ஒரு ஒரு சப்ஜெக்டா போய் சேரணும் குழந்தைகள் கிட்ட. அப்பதானே அவனுக்கு தெரியும், டேய் டாடி எங்க ஸ்கூல்ல சொல்லியிருக்காங்க டாடி, இந்த பெண்ணை திருடினா தப்பு, இதை திருடினா தப்புன்னு சொல்லியிருக்காங்க, திருடா இந்த செக்ஷன் விழுமாமே அப்படின்னு தெரிஞ்சாதானங்க அவங்க திருட மாட்டாங்க. விளையாட்டுக்கு கூட திருட மாட்டான். சோ இதை உறுதி செய்யப்பட வேண்டியது அரசின் கடமை. அரசு வந்து இதை கன்சிடர் பண்ணும். ஆக்சுவலா லாவை வந்து ஒரு சப்ஜெக்டா, எவிடன்ஸ் ஆக்ட் இருக்கு, அந்த ஆக்ட் இருக்கு, 1008 ஆக்ட் இருக்குங்க, அதெல்லாம் போட சொல்ல. அட்லீஸ்ட் பிஎன்எஸ், ஐபிசின்னு சொல்லுவோம், என்ன தண்டனைகள், என்ன குற்றங்களுக்கு என்ன தண்டனைகள், அட்லீஸ்ட் இது போய் சேர்ந்தாவாச்சு அந்த இளைஞன் பிற்காலத்துல எந்த தப்பும் செய்ய மாட்டான். சோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ரிக்வெஸ்ட் தமிழக அரசுக்கு. நம்ம நெக்ஸ்ட் இப்போ எல்லாருமே வந்துட்டாங்க. இப்ப இந்த சம்பவம் நடந்த பிறகு நான் வந்து நியூஸ்ல எல்லாம் பார்த்தேன், நாம் தமிழர் கட்சி தோழர்கள் போயிட்டு அங்க வந்து ஒரு இல்லீகல் ஒரு மதுக்கடை மாறி, மதுக்கடை கிடையாது, ஃபர்ஸ்ட் இருந்திருக்கு, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அதை மூடிட்டு இருக்காங்க. சோ அங்க வந்து ஒரு சப்ளை எல்லாம் போயிட்டு இருந்திருக்கு போல, அதை போட்டு உடைக்கிறதோ அங்க இருக்கிறவங்க எல்லாம் போராடுறதோ நம்ம பாக்குறோம். நான் என்ன கேக்குறேன்னா, இன்னைக்குதான் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா அந்த கடை அங்க இருக்கிறது? ஏன் முன்னாடியே போய் உடைக்க வேண்டியது தானே, முன்னாடியே போய் போராட வேண்டியது தானே, முன்னாடியே போலீஸ் கிட்ட சொல்லி அதை நீக்க சொல்ல வேண்டியது தானே, எம்எல்ஏ கிட்ட சொல்ல வேண்டியது தானே, வானதிகா வந்து போராட வேண்டியது தானே? எல்லாருமே ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா தான் போராடுவீங்களா? போராடிட்டு மொத்தமா போலீஸ் மேல பழிய போடுறது, போராடிட்டு மொத்தமா தமிழக அரசு மேல பழிய போடுறது. இப்படிதான் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சம்பவத்துக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ரியாக்ட் பண்றோமே தவிர்த்து அந்த சம்பவத்துக்கு முன்னாடி அந்த ரியாக்ஷனை கொடுக்குறோமானா கொடுக்க மாட்டோம். இப்போ எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஏடிஎம்கே வந்து உங்களுக்கு அரசியல் எப்படா செய்யணும்னு வெயிட் பண்ண இருக்கிற ஏடிஎம்கே இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா ஸ்ப்ரே கொடுத்துட்டு சுத்துறாங்க. எப்படியே பஸ்ல போற பெண்களுக்கு எல்லாம் ஸ்ப்ரே கொடுக்குறாங்களா? ஏன்னா நம்ம தான் பாதுகாத்துக்கணும், இந்த பெப்பர் ஸ்ப்ரே தான் உங்களை பாதுகாக்கும்ட்டு ஸ்ப்ரே கொடுத்துட்டு சுத்துறாங்க. பொள்ளாச்சியில நடந்த சம்பவத்தை பத்தி நம்ம ஏடிஎம்கே சகோதரர்களுக்கு தெரியுமா தெரியாதா? அண்ணா விட்டுடுங்க, அண்ணா விட்டுடுங்கன்னு கத்திச்சிங்க பொண்ணுங்க, பெல்ட்டால அடிக்காதீங்கன்னு கத்திச்சிங்க பொண்ணுங்க.
அப்பெல்லாம் இங்க பெப்பர் ஸ்ப்ரே கொடுக்குற டீம் எங்க போச்சு? அவ்வளவு பெரிய கேஸையும் மூடி மறைச்சு எஃப்ஐஆர் போடவே அவ்வளவு நாள் ஆக்குனீங்களே, எங்க போனீங்க? அப்பக்க போய் ஸ்ப்ரே கொடுக்க வேண்டியது தானே? அதுவும் வாண்டடா பொண்ணுங்க, எவ்வளவு பெண்கள், அதுல எவ்வளவு பெண்கள், கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஏங்க இந்த சம்பவத்தை வந்து எஸ் அப்கோர்ஸ் இது தப்பு தான், நடந்திருக்க கூடாதுதான். யாருமே இது மாதிரிலாம் நடந்திருக்கணும்லாம் யாருமே ஆசையப்பட மாட்டாங்க. போலீஸ் ஒண்டினாங்க. ஏங்க இப்போ போலீஸை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சும்மாவே நம்ம போலீஸை குத்தம் சொல்லிருக்கோம், போலீஸ் போலீஸ் போலீஸ். கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், ஒரு போலீஸ் என்ன பண்ணும்? ஒரு ஸ்டேஷன் இருக்கு, அந்த ஸ்டேஷனுக்கு லிமிட்ல வந்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ஒரு 5 கிலோமீட்டர் சுத்து வட்டாரத்தை அந்த போலீஸ் ஸ்டேஷன் பாத்துக்கணும். ஒரு இடத்துக்கு அவங்க பெட்ரோல் போதோ, பெட்ரோல் பைக்கு போதோ, என்ன செய்வாங்கன்னா போயிட்டே இருப்பாங்க. இந்த இருட்டு மறையான பாதையில எங்கன்னா இருக்கா, கொஞ்ச நேரம் நிப்பாங்க, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நிப்பாங்க, யாருன்னா இருக்காங்களா பாப்பாங்க. யாருன்னா இருந்தா கூட போலீஸ் என்ன தெரியுமா சொல்ல, தம்பி ஏன் நீங்க நிக்கிற, கிளம்பு கிளம்பு கிளம்புன்னு சொல்லும். இவ்வளவுதான் மேக்ஸிமம் சொல்லுவாங்க. அதுக்கு மேல போலீஸ் பேசினா நம்ம என்ன தெரியுமா பேசுவோம், ஏன் நான் இங்க நிக்க கூடாதா, நான் இங்க நிக்க கூடாதுன்னு எதனா சட்டம் இருக்கா அப்படின்ட்டு யார் கேட்போம்? நம்மளே போலீஸை கேட்போம். இப்ப குடிச்சிட்டு இருக்கிறது இல்லீகல் ஆக்டிவிட்டி, சரி அவன் சொன்னா பயந்து ஓடுவான். ஆனா பேசின்னு இருக்கிறவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது. பிகாஸ் எவ்ரிஒன் ஹஸ் ரைட்ஸ். நம்ம தான் ரைட்டை பத்தி தான் பேசுவோம், நம்மளோட டியூட்டிஸை பத்தி பேசுவோம்னா பேச மாட்டோம். நம்ம எனக்கு இது வேணும், இது என்னோட உரிமை, இது என்னோட உரிமை தான் பேசுவோம். இது என் கடமைன்னு எதனா இன்னைக்கு நான் பேசியிருக்குமா? நம்ம கடமைகளை பத்தி நம்ம பேசவே மாட்டோம், உரிமையை மட்டும் தான் பேசுவோம். ஒரு போலீஸ் என்ன பண்ணும், வந்து ஒரு 5 நிமிஷம் நிற்கும், திருத்தி விடும். அதான் அந்த பொட்டல் கிரவுண்ட போலீஸே இங்க யாரா வர போறாங்க அப்படின்ட்டு அவனே யாருன்னா 4-5 பேர் குடிக்கிறவன் வருவான், சரி அவன் குஷ்ணு போறான் அப்படின்னு போலீஸே விட்டுரும். சம்டைம்ஸ் எவ்வளவு நாள் தான் போயிட்டு அவனை தத்தினே இருக்கும். ஒரு நாள் வந்துதான் இருப்பான். அங்க பெட்ரோலும் போனாலும் ஒரு அளவுக்கு சுத்து போட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு தேடிட்டு கீடிட்டு அலசிட்டு போயிடும். அங்கேயே 24 ஹவர் போலீஸ் உட்காருமா? சொல்லுங்களேன், உட்கார முடியாது. எந்த இடத்துலயும் போலீஸ் அப்படி உட்கார முடியாது. ஒரு பெட்ரோல்னா ஒரு வாட்டி போவோம், ஒரு 5 நிமிஷம் செக் பண்ணோம், அப்படியே ஒரு யூ டர்ன் போனோம், அப்படியே வரோம். இவ்வளவுதான் பண்ணுங்க போலீஸ். ஒரு 100 மீட்டருக்கு ஒரு போலீஸை போடுறதும் பாசிபிலிட்டி கிடையாது. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு போலீஸை போடுறதும் பாசிபிலிட்டி கிடையாது. அதனாலதான் சொல்றோம், நம்ம டியூட்டிஸ், நம்ம மைண்ட் சொல்லும் இந்த இடத்துல இந்த டைம்லாம் நம்மளுக்கு வேணாம், தேவையில்லாதது அப்படின்னு நம்ம மைண்ட் சொல்லும் போது அதை ஏத்துக்கிட்டு நம்ம போயிடணும். பொதுவா சொல்றேன், இந்த மாதிரி டேஞ்சரஸ் இடத்துக்கு போறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். எல்லாருமே, நானும் அவாய்ட் பண்ணணும், எல்லாருமே அவாய்ட் பண்ணணும், நீங்களும் அவாய்ட் பண்ணணும், பாக்குற ஆடியன்ஸ் எல்லாருமே அவாய்ட் பண்ணணும். நம்ம பசங்களுக்கும் சொல்லணும், டேய் போக கூடாதுடா, இந்த மாதிரி இடத்துக்கு போவாதீங்க. நம்ம உரிமை அப்புறமா பாத்துக்கலாம், பேசிக்கலாம். எங்க வேணாலும் போறது எல்லாரோட உரிமை தான். எஸ் அப்கோர்ஸ் உரிமை தான். பட் கொஞ்சமாச்சு நம்மளும் யோசிக்கணும். சிலதை பண்ணும்போது, சிலதை பேசும்போது நம்மளும் யோசிச்சு செயல் பண்ணணுன்றதான் நான் சொல்லிக்கிறேன், வேற எதுவுமே இல்லை. இப்போ வந்து ஏடிஎம்கே ஸ்ப்ரே குத்துன்னு சுத்தின்னு இருக்காங்க. ஆனா அவங்க பொள்ளாச்சி சம்பவத்துக்கு அப்பெல்லாம் ஓடி போய் ஒழிஞ்சிக்கினாங்க. என்ன பண்ணாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. இப்ப என்னன்னா எல்லா கட்சிகளும் போராட்டத்தை அறிவிக்கும். போராட்டம் ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும் கொஞ்சம் சொல்லுங்களேன். காவல்துறை வந்து இமிடியேட்டா எதனா ஆக்ஷன் எடுக்கலையா? காவல்துறை இமிடியேட்டா ஸ்பாட்டுக்கு எதனா போலியா? காவல்துறை ஸ்பாட்டுக்கு இமிடியேட்டா போயாச்சு, காவல்துறை இமிடியேட்டா எஃப்ஐஆரும் போட்டாச்சு, காவல்துறை இமிடியேட்டா குற்றவாளிகளை தேடி கண்டுபிடிச்சு சுட்டோம், பிடிச்சாச்சு. இதுக்கு மேல என்ன பண்ணணும்? ஏன் போராடணும்? அரசியல் பண்ணணும். நம்ம வந்து எது இருந்தாலுமே ஒரு அரசியல் நோக்கத்தோட தான் பாக்குறோமே தவிர்த்து ஒரு நீதி வேணுமான்னு பாக்குறோம்னா கண்டிப்பா அதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. அரசியல் பண்ணணும். இதோ விஜய் எடுத்துக்கோங்க, ட்வீட் போட்டுருவாருங்க. ஃபர்ஸ்ட் ட்வீட் யார் போடுவாங்கன்னா விஜய் போட்டுருவாரு. பெண்களுக்கு சுதந்திரம் இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஏன் உங்க கட்சிக்காரங்க வந்து போக்கு சொல்ல மாட்டானுங்களே? அப்ப பேச வேண்டியது தானே, பெண்களுக்கு சுதந்திரம் இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அப்ப பேச வேண்டியது தானே மிஸ்டர் விஜய். உங்க கட்சிக்காரனுங்க சோசியல் மீடியாஸ்ல பெண்களை எப்படி வச்சு செய்யறானுங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஓவியாவை எப்படி அசிங்கமா திட்டானுன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஓவியாவை விடுங்க, உங்க கட்சியில இருந்தாங்களே, உங்களுக்காக உழைச்சிட்டு இருந்தாங்களே வைஷ்ணவி, அந்த பொண்ணை எப்படி கேள்வி கேட்கிறானுங்க தெரியுமா? நான் ஒண்ணும் இல்லைங்க, பேஸ்புக்ல பார்த்தேன். ஏன் இப்போ இதை சொல்றேன்னா, இவங்க வந்து பெண்களுக்கு இதுக்காக பாடுபடுறாங்களா? இவங்களாம் பெண்கள் பாதுகாப்புக்காக எப்படி தெரியுமா பாடுபடுறானுங்க? அந்த பொண்ணு வைஷ்ணவி சின்ன பொண்ணுங்க, அந்த பொண்ணை எப்படிலாம் வந்து இமேஜஸ் செட் பண்றானுங்க பாருங்களேன், ஃபேக்கா இப்படி செட் பண்ணி அதை வந்து என்ஜாய் பண்ணி வேற ஷேர் பண்றானுங்க. எது இந்த மாதிரி இமேஜஸ். அதுக்குள்ள கமெண்ட் போய் பாக்குறேன், ஒருத்தர் சிரிச்சுக்கிறேன், யா எடிட் எப்படி இருக்கு, டிவி கேட்காரனுங்க. இந்த மாதிரி கன்றாவியலா பண்ணுறது நீங்க பெண்களின் பாதுகாப்புக்காக பேசுறீங்களா? ஒரு பெண்ணை கூட அசிங்கமா பேசாம நீங்க விட்டு இருக்கீங்களா? இன்னொருத்த இன்ஸ்டாகிராம பாக்குற ஏதோ கார்த்திகன் ஒரு நாய், அது என்ன பேசுது தெரியுமா? உக்காந்துக்கிட்டு ஃபாலோவர்ஸ் சம்பாதிக்கிறதுக்காக பெண்களை பத்தி இழிவா பேசி சம்பாதிக்கிறானுங்க.
சில பெண்களை பாக்குறப்போ அவங்க கூட பழகணும்னு தோணும். ஏன் சில பெண்களை பாக்குறப்போ காதலிச்சு அவங்களோட வாழணும்னு கூட தோணும். ஆனா சில பெண்களை பாக்குறப்போ கழுத்தை நெரிச்சு கொன்னு வெட்டி கண்டந்துண்டமா தூக்கி எரியணும்னு தோணும். நீ எல்லாம் அப்படி என்னாடி சாதிச்சுட்ட அப்படின்னு சொல்லி என்னமோ டிஎம்கேலயே பெரிய புழு ஃபயர் மாதிரி ஒரு மினிஸ்டருக்கு சொம்பு தூக்குற தேவையில்லாத ஒரு மூதேவி. இவங்களா என்ன பண்ணணும்னா அவங்க வீட்டு பெண்களை பத்தி பேசுங்க. ஏன் மத்த பெண்களை பத்தி பேசுறீங்க? உங்க வீட்டுல பெண்கள் இருப்பாங்கல்ல, அந்த பெண்களை பத்தி பேசுங்க, ஃபாலோவர்ஸ் சேருங்களேன். மத்த பெண்களை பத்தி பேசக்கூடாது. இவனுங்க என்ன தெரியுமா பேசுறானுங்க? ஒரு பெண்ணை பார்த்தா பழகணும்னு தோணுமா, சில பெண்ணை பார்த்தா அவங்க கூட கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுமா, சில பெண்களை பார்த்தா கொண்டம் துண்டமா வெட்டணும்னு தோணுமா. எது இந்த வைஷ்ணவி போட்டோவை போட்டுட்டு இவன் பேசிருக்கான். இதெல்லாம் தான் பெண்களின் பாதுகாப்பா சார்? இதெல்லாம் தான் பெண்களின் முன்னேற்றத்திற்காக டிவிக்கு வளர்த்திருக்கிற அறிவு குஞ்சிகளா இவனுங்களா? இவனுங்களா அசிங்கமா பேசலாம், நான் காவல்துறை மேல தப்பு சொல்றேன். இவனுங்களா இப்படி பண்றவனுங்களை அப்பப்போ தூக்கி உள்ள நொட்டினீங்கன்னா இது மாதிரி நடக்காது. சோ இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதுக்கு மெயின் காரணமே மிஸ்டர் டிவிகே, மிஸ்டர் விஜய். உங்க கட்சிக்காரங்களை கண்ட்ரோல் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். சோசியல் மீடியாஸ்ல பெண்களை எவ்வளவு அசிங்கமா பேசுறானுங்க, பாலியல் வன்புணர்வோட பாக்குறானுங்க, எப்படி கொடுமையா பேசுறானுங்கன்றத உங்க வர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுங்க. அப்புறமா நீங்க வந்துட்டு தமிழக பெண்களை பத்தி ஃபீல் பண்ணலாம். ஓகேவா? ட்விட்டர்ல அறிக்கை போடுறது மட்டும் ஒரு தலைமை பண்பு கிடையாது. தன் தொண்டனை நல்வழிப்படுத்தணும். அதுதான் ஒரு அரசியல் தலைவனின் அழகு. உட்காந்துக்கிட்டு நீங்க எப்படின்னா சோசியல் மீடியால உருளுகிறா எனக்கு என் ஃபேம் வேணும்டா மட்டும் நினைக்காதீங்க. உங்க வர்ச்சுவல் வாரியர்ஸ் வெறும் அபியூசிவ் வாரியர்ஸா தான் இருக்கானுங்க. ஏங்க எங்களை பத்தி அவனுக்கு கலாய்க்கிறதோ மீம்ஸ் போடுறதோ அசிங்கமா திட்டதோ எல்லாம் என்னைக்குமே நாங்க பெருசா எடுத்துக்க மாட்டோம். பெண்களை பேசுறீங்களே இது தப்பா? அது சின்ன பொண்ணு தாங்க, ஒரு சின்ன பொண்ணு. அதுக்கு அப்போ எவ்வளவு மன உளைச்சல் இருக்கும். என்ன பெருசா தப்பு பண்ணுச்சு அந்த பொண்ணு? உங்க கட்சியில உங்களுக்காக உழைச்சிச்சு, பிடிக்கல, ஏதோ மன வருத்தம், அப்புறமா உங்க கட்சியை விட்டு வெளியில வந்துருச்சு. எஸ், கட்சியை விட்டு வெளியில வந்துட்டா உங்களை பத்தி பேசிதானே ஆகணும். நீங்க பண்ற தவறை சுட்டி காட்டி தானே ஆகணும். ஏன் உங்க கட்சியில இருக்கும்போது திமுகவை சுட்டி காட்டிச்சு, திமுகவை எதிர்த்து பேசிச்சு, அப்போ உங்களுக்கு இனிச்சிச்சுல. அப்போ உங்க கட்சியில இருந்து வெளியில வேற கட்சியில போகும்போது உங்களை பத்தி பேசிதான் ஆகணும். அது பேசுதுன்னு என்ன அசிங்கமா பேசுறானுங்க. அதை நான் இப்ப காட்டின இமேஜ்ல லைட்டா தான் காட்டினேன். எவ்வளவு கன்றாவியெல்லாம் அவனுங்க எடிட் பண்ணி போடுறானுங்க தெரியுமா? அப்ப அந்த குடும்பம் எவ்வளவு ஃபீல் பண்ணும். ஏண்டா பொண்ணுங்க அரசியலுக்கு வரக்கூடாதா? அந்த நிலைமைக்கே நீங்க எடுத்துட்டு போய் தள்ளிட்டு பெண்களின் பாதுகாப்பு, பெண்களின் சுதந்திரம்னு மிஸ்டர் விஜய் வேற எந்த கட்சி வேணாலும் பேசலாம், உங்களுக்கெல்லாம் 1% ரைட்ஸ் கிடையாது. பிகாஸ் உங்க வர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் இருக்கிறதுலே கேடுகட்டவனுங்க, இருக்கிறதுலே கேவலமானவனுங்க. நான் இப்போ கூட சொல்றேன், நான் ஒரு அசிங்கமான வார்த்தை எங்கன்னா பேசியிருந்தால் எந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் அது எத்து போட்டா நான் அசிங்கமா பேசியிருக்கிறேன், இழிவா பேசியிருக்கிறேன்னு எந்த வர்ச்சுவல் மத்தவங்களை பத்தி நாங்க பேசவே மாட்டோம். மத்தவங்களோட குற்றங்களை சுட்டி காட்டுவோமே தவிர்த்து அசிங்கமா பேச மாட்டோம். ஆனா அசிங்கமா பேசுற நீங்கள் பெண்களின் பாதுகாப்பை பத்தியோ பெண்களின் சுதந்திரத்தை பத்தியோ பேசுறதுக்கு ஒரு ரைட்ஸ் கிடையாது மிஸ்டர் விஜய்.